அத்தியாயம் 3. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? கிறிஸ்துவிடம் அவரது வருகையை குறித்து சீடர்கள் விசாரித்தல். ஒரு பெரிய கூட்டமான ஜனங்கள் கேட்கும் விதமாக கிறிஸ்துவின் வார்த்தைகள் பேசப்பட்டிருந்தன. ஆயினும் அவர் தனித்து ஒலிவமலையின் மேல் அமர்ந்திருந்த பொழுது பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் அந்திரேயாவும் அவரிடத்தில் வந்தனர். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று அவர்கள் கேட்டனர். கிறிஸ்துவானவர் எருசலேமின் அழிவும் தன்னுடைய வருகையின் மகா நாளுமாகிய இரண்டையும் தனியாக பிரித்து சீடர்களுக்கு பதில் கூறவில்லை. அவர் இந்த இரு சம்பவங்களின் வர்ணனையும் ஒன்றாக கலந்தே கூறினார். அவர் கண்ட விதமாக எதிர்கால நிகழ்ச்சிகளை தம்முடைய சீடர்களுக்கு முன்பாக திறந்திருப்பாரே, ஆனால் அந்த காட்சியை அவர்கள் தாங்க முடியாதவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் மீதிருந்த இரக்கத்தினால் அந்த இரண்டு மாபெரும் நெருக்கடியின் வர்ணனைகளையும் ஒன்று கலந்து அவைகளின் பொருளை சீடர்கள் தங்களுக்கென்று தாங்களே ஆராய்ந்து கொள்ளும்படியாக விட்டுவிட்டார். கிறிஸ்துவின் வருகையின் நேரம் அறியப்படவில்லை. அட்வென்டிஸ்ட் மக்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற அநேகர் நேரத்தை நிர்ணயிப்பவர்களாக இருந்திருக்கின்றனர். கிறிஸ்துவின் வருகைக்கென காலாகாலமாக நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்திருக்கின்றது. ஆயினும் திரும்ப திரும்ப தோல்விகளே விளைவாக இருந்திருக்கின்றன. நமது கர்த்தருடைய வருகையை பற்றிய துல்லியமான நேரம் அழிந்து போகக்கூடியவர்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற தூதர்களும் கூட அந்த நாளையும் அந்த நாளிகையும் அறியாதிருக்கின்றனர். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல் பற்றிய நேரத்தையோ அல்லது கிறிஸ்துவின் வருகையை பற்றிய துல்லியமான நேரத்தையோ நாம் அறிந்து கொள்ள முற்படக்கூடாது. இதனை பற்றிய அறிவை தேவன் ஏன் நமக்கு அளிக்கவில்லை? அப்படி அவர் அதை நமக்கு அளித்திருப்பாரே எனில் நாம் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி இருக்க மாட்டோம். இந்த அறிவின் விளைவு வரப்போகின்ற அந்த மாபெரும் நாளிற்காக ஜனங்களை நிற்க செய்ய தேவன் ஆயத்தப்படுத்துகின்ற வேலைக்கு பெரிதான தடங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை நம்முடைய சபை மக்களிடத்தில் ஏற்படுத்தும். ஆதலால் நேரத்தை குறித்த கிளர்ச்சியுடன் நாம் வாழக்கூடாது. 1, 2 அல்லது 5 ஆண்டுகளில் அவர் வருவார் என்று உன்னால் கூற முடியாது. அவரது வருகை 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு இருக்காது என்று கூறுவதன் மூலம் அதனை உன்னால் தள்ளி போடவும் முடியாது. தேவனுடைய மாபெரும் நாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அடையாளங்கள் நிறைவேறி வருகின்றன. ஆயினும் கிறிஸ்து தோன்றும் நாள் மற்றும் நாளிகை குறித்து கூறுவதற்கு நம்மிடம் ஒரு செய்தியும் இல்லை. வானத்து மேகங்களில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் எப்பொழுதும் எதிர்பார்த்து ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மிடம் இருந்து கர்த்தர் அதை ஞானமாக மறைத்து வைத்திருக்கின்றார். மனுஷகுமாரனுடைய 2ஆம் வருகையின் மிகச்சரியான நேரம் தேவ ரகசியமாக இருக்கின்றது. நமது தூது நேரத்தை நிர்ணயிக்கும் தூது அல்ல. இயேசுவானவர் வல்லமையோடும் மாபெரும் மகிமையோடும் 2வது முறையாக வருவதற்கு முன்பாக மிக துல்லியமாக இவ்வளவு காலம் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் விளக்குகின்ற பிரிவினையை சேர்ந்தவர்கள் அல்ல. சில ஒரு நேரத்தை நிர்ணயிக்கிறார்கள். அது கடந்து போகும்போது அவர்களது துணிகரமான ஆவி கடந்து கொள்ளதை ஏற்க மறுத்து விடுவதால் அவர்கள் வேறொரு நேரத்தை மீண்டுமாக மற்றொரு நேரத்தை நிர்ணயிக்கிறார்கள். ஆயினும் அப்படிப்பட்ட அநேகம் தொடர்ச்சியான தோல்விகள் அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகளாக முத்திரை குத்தி விடுகின்றன. இந்த பூமியும் சரித்திரம் முடிவதற்கு முன்பதாக 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் செல்லும் என்ற ஒரு தூதை தேவன் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கிறதில்லை.
அவரது வருகைக்காக ஆயத்தம் செய்வதில் தாமதப்படுத்துகின்ற எந்த ஒரு ஆத்துமாவுக்கும் அவர் மன்னிப்பு கொடுக்க போகிறதும் இல்லை. என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று அந்த பொல்லாத ஊழியக்காரன் சொன்னதைப் போல அவர் ஒருவரையும் சொல்ல விடமாட்டார். என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்ற சிந்தை அந்த மாபெரும் நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் சிலாக்கியங்களையும் அக்கறையின்றி அலட்சியம் பண்ணுவதற்கு வழிநடத்தும். நேரத்தை நிர்ணயம் பண்ணுதல் அவவிசுவாசத்திற்கு வழிநடத்தும். திரும்ப திரும்ப நிர்ணயித்த நேரங்கள் கடந்து போய் விட்டதால் கிறிஸ்துவின் சீக்கிர வருகையை குறித்த விஷயத்தில் உலகம் முன்பை விட ஒரு மிகவும் தீர்மானிக்கப்பட்ட நம்பிக்கையின்மையின் நிலையில் இருக்கிறது. உலக மக்கள் நேர நிர்ணயக்காரர்களின் தோல்விகளை அருவருப்புடன் நோக்குகின்றனர். மனிதர்கள் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டு விட்டபடியினால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்ற தேவனுடைய வார்த்தையின் ஆதாரபூர்வமான சத்தியத்திலிருந்து திரும்பி சென்று விடுகின்றனர். கர்த்தர் இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் வந்து விடுவார் என்று சகோதரன் E.P. டேனியல்ஸ் முன்போல நேரத்தை நிர்ணயம் செய்து கூறியிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாம் நேரத்தை நிர்ணயம் செய்கிறவர்கள் என்ற கருத்து வெகு தூரம் பரவி விடாது என்று நான் இப்பொழுது நம்பியிருக்கிறேன். அப்படிப்பட்ட கருத்துக்கள் கூறப்பட வேண்டாம். அவைகள் எந்த நன்மையும் செய்யாது. அப்படிப்பட்ட எந்த ஒரு அடிப்படைகளின் மீதாகவும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முயற்சிக்க வேண்டாம். ஆயினும் கொள்கை வெறியர்கள் எதையாகிலும் பிடித்து கொண்டு ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் போதிய எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஜனங்களின் வெறி உணர்ச்சிகளை நாம் தூண்டிவிட வேண்டியதில்லை. அப்படி செய்வோமாயின் உணர்ச்சிகள் கிளர்ச்சியடையும். கொள்கை தன் கட்டுப்பாட்டை இழக்கும். தீங்கிழைப்பதில் ஒரு வல்லமையாக இருக்கின்ற தனது தந்திரங்களையும் மாய்மாலங்களையும் மெல்ல மெல்ல உட்புகுத்தி தன்னால் இயன்ற மட்டும் முழு மூச்சோடு சாத்தான் கிரிகை செய்து கொண்டிருப்பதால் நாம் எல்லா பக்கங்களிலும் காக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் உணர்கிறேன். உணர்ச்சியை தூண்டக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஒரு தவறான அடிப்படைகளின் மீதாக ஒரு மன எழுச்சியை உண்டாக்கும். அப்படிப்பட்ட காரியங்களின் எதிர்விளைவு நிச்சயமாக வரும் என்பதால் அதை குறித்து நாம் கண்டிப்பாக அச்சங்கொள்ள வேண்டும். தேவனால் நடத்தப்படுகிறோம் என்று உரிமை பாராட்டிக் கொள்கின்ற தாங்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே ஓடி நிறைவேறாத தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கான நாளையும் தேதியையும் குறிப்பாக அளிக்கக்கூடிய சபையில் உள்ள நபர்களால் உருவாக்கப்படும் பொய்யான மற்றும் கொள்கை தீவிரவாத இயக்கங்கள் எப்பொழுதும் இருக்கும். அவர்களது தொடர்ச்சியான தோல்விகளும் தவறான பாதைகளுக்குள் நடத்தி செல்லுதலும் குழப்பத்தையும் அவவிசுவாசத்தையும் ஏற்படுத்துவதால் அவர்களை அப்படி செய்ய வைப்பதில் சத்துரு பிரியமாயிருக்கிறான். 1844 பின்பு கால தீர்க்க தரிசனம் இல்லை. இந்த கொள்கை தீவிரவாதமுடைய குழுக்கள் ஆத்துமாக்களின் எதிராளியானவருடைய பணியை செய்து கொண்டிருந்தன என்று ஜாக்சன் பட்டண முகாம் கூட்டத்தில் நான் தெளிவாய் குறிப்பிட்டேன். அவர்கள் இருளில் இருந்தனர். கிருபையின் காலம் அக்டோபர் 1884 முடிவடையும் என்ற மாபெரும் வெளிச்சத்தை பெற்றிருப்பதாக உரிமை பாராட்டி கொண்டனர். 1844 முதல் தேவனால் குறிப்பிட்ட தூதில் குறிப்பிட்ட காலம் குறித்து ஒன்றும் கிடையாது என்று கர்த்தர் எனக்கு காண்பிக்க பிரியமாயிருந்தார் என்பதை பகிரங்கமாக அங்கேயே நான் குறிப்பிட்டேன். 1844 தீர்க்கதரிசன காலகட்டங்களின் முடிவிற்கும் நமது கர்த்தருடைய வருகையின் நேரத்துக்கும் இடையில் எந்த ஒரு கால நிர்ணய அறிவிப்பும் இடைப்படாதபடிக்கு காத்திருப்பதும் விழித்திருப்பதுமே நமது நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தை குறித்த வேறொரு தூது ஜனங்களுக்கு இராது. 1842 தொடங்கி 1844 வரையுள்ள இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு எந்த ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசன கால அளவும் இருக்கவியலாது. மிக நீண்ட கால கணக்கீடு 1844 இலையுதிர் காலத்துடன் முடிவடைகிறது. கிறிஸ்துவின் வருகையை தனது காலத்தில் எலன் டுவைட் எதிர்பார்த்தார். மகாநாட்டிற்கு வந்திருந்த ஒரு குழு எனக்கு காண்பிக்கப்பட்டது. சிலர் புழுக்களுக்கு இரையாவார்கள். சிலர் கடைசி 7 வாதைகளில் பலியாவார்கள். சிலர் பூமியின் மீது உயிரோடிருந்து
இயேசு வருகையில் மறுரூபமாவதற்கு எஞ்சியிருப்பார்கள் என்று தூதனானவன் கூறினான். காலம் குறுகினதாயிருக்கிறபடியினால் நாம் ஜாக்கிரதையோடும் இருமடங்கு ஆற்றலோடும் வேலை செய்ய வேண்டும். நமது பிள்ளைகள் கல்லூரிக்குள் ஒருபோதும் நுழைய முடியாமற் போகலாம். இப்பொழுது பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதென்பது உண்மையிலேயே ஞானமான காரியமல்ல. காலம் குறுகினதாயிருக்கிறது. கடைசி நாட்களின் தீங்குகள் நம்மீது வர காத்திருக்கின்றன. சிறு பிள்ளைகள் இதற்கு முன்பதாக அதிக அளவில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உலகத்தின் இந்த யுகத்தில் பூமிக்குரிய சரித்திரத்தின் காட்சிகள் விரைவில் முடிவடைகின்ற வேளையில் இதுவரை அப்படி ஒருபோதும் இருந்திராத இக்கட்டு காலத்துக்குள்ளாக நாம் நுழையவிருக்கும் நேரத்தில் ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்ற திருமணங்கள் மிகவும் குறைந்து விடுமானால் ஆண்கள் மற்றும் பெண்களாகிய இருசாராராகிய அனைவருக்கும் அது சால சிறந்ததாய் இருக்கும். குறிப்பிட்ட அந்த மணி நேரம் வரும். அது வெகு தூரத்தில் இல்லை. அந்த மணி வேளையில் இப்பொழுது அதை விசுவாசிக்கிற நம்மில் சிலர் பூமியின் மீது உயிரோடு இருந்து முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறுவதை காண்பார்கள். மலை, சமவெளி, சமுத்திரத்திலிருந்தும் பூமியின் கடைமுனைகள் உள்ள பகுதிகளிலிருந்தும் எதிரொலிக்கின்ற பிரதான தூதனுடைய சத்தத்தையும் தேவ எக்கால சத்தத்தையும் அவர்கள் கேட்பார்கள். பாவத்தை மன்னிக்கிற மீட்பராகிய கிறிஸ்துவனுடைய நீதியின் வெளிப்பாட்டிலே மூன்றாம் தூதனுடைய உரத்த சத்தம் ஏற்கனவே துவங்கிவிட்டபடியினால் சோதனையின் காலம் இப்பொழுதே நம்மீது வந்திருக்கின்றது. தாமதம் விளக்கப்படுதல். ஒருவேளை எஜமான் வருவார் என்றால் அநேகர் ஆயத்தமற்றவர்களாக காணப்படுவார்கள் என்பதனால் மனசோர்வான நீண்ட இரவு சோதித்துக் கொண்டிருந்தாலும் காலை நேரம் கிருபையாக தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. 1844 ஏற்பட்ட மாபெரும் ஏமாற்றத்துக்கு பிற்பாடு அட்வென்டிஸ்டுகள் தங்களது விசுவாசத்தை உறுதியாக காத்து கொண்டு திறந்திருக்கின்ற தேவனுடைய வழிநடத்துதலை ஐக்கியத்துடன் தொடர்ந்து பின்பற்றி மூன்றாம் தூதனின் தூதை பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உலகத்துக்கு அதை கூறி அறிவித்திருந்திருப்பார்களானால் அவர்கள் தேவனுடைய இரட்சிப்பை கண்டிருந்திருப்பார்கள். கர்த்தரும் அவர்களது முயற்சிகளுடன் வல்லமையாக செயற்பட்டிருந்திருப்பார். ஊழியமும் நிறைவடைந்திருந்திருக்கும். கிறிஸ்துவும் தனது ஜனங்களுக்கு அவர்களது பலனை அளித்து அவர்களை அழைத்து செல்வதற்கு இதற்கு முன்னமே வந்திருப்பார். கிறிஸ்துவின் வருகை இப்படியாக தாமதமடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. பூர்வ இஸ்ரவேலரை அவர்களது அவவிசுவாசமும் முறுமுறுப்பும் கலகமும் 40 ஆண்டுகளாக கானான் தேசத்துக்கு வெளியே அடைத்து போட்டது. அதே பாவங்கள்தான் இன்றைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை பரலோக கானானுக்குள் நுழைய விடாதபடி தாமதப்படுத்தி இருக்கிறது. இவ்விரு காரியத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பொறுத்த மட்டில் எவ்வித குறையும் இருந்ததில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற அவவிசுவாசமும் உலகப்பற்றும் அர்ப்பணிக்காத நிலையும் பூசலுமே நம்மை பாவமும் வருத்தமும் நிறைந்த இந்த உலகத்திலே அநேக வருடங்களாக இருக்கும்படியாக செய்துவிட்டது. கிறிஸ்துவின் சபை நியமிக்கப்பட்ட தனது பணியை கர்த்தர் அபிஷேகித்த விதத்தில் செய்திருக்குமானால் இதற்கு முன்பதாகவே முழு உலகமும் எச்சரிக்கப்பட்டிருந்திருக்கும். நமது கர்த்தராகிய இயேசுவும் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் நமது பூமிக்கு வந்திருப்பார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டவை. தேவ தூதர்கள் மனிதனுக்கான தங்களது தூதுகளில் காலம் மிகவும் குறுகியதாயிருக்கிறது என்றே எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். அப்படி போலவே எனக்கும் அது எப்பொழுதும் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தூதின் ஆரம்ப நாட்களில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் காலம் அதிகமாகவே நீண்டு கொண்டிருக்கிறது என்பது மெய்தான். நாம் எதிர்பார்த்த உடனே நமது இரட்சகர் வந்து விடவில்லை. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து போய்விட்டதா? ஒருபோதும் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் எச்சரிப்புகளும் ஒன்று போலவே நிபந்தனைக்குட்பட்டவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் செய்தது போலவே கீழ்ப்படியாமையின் நிமித்தம் நாமும் இந்த உலகத்திலே இன்னும் அநேக ஆண்டுகள் தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கலாம். ஆயினும் கிறிஸ்துவின் நிமித்தம் அவரது ஜனங்கள் தங்களது தொடர்ச்சியான
சொந்த தவறான நடவடிக்கையின் விளைவுகளை கொண்டு தேவன் பேரில் குற்றம் சுமத்தி பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்து எதற்காக காத்திருக்கின்றார்? கிறிஸ்துவாகிய தம்மை சபை வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் ஏக்கம் நிறைந்த ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் குணாதிசயம் அவரின் ஜனங்களில் பரிபூர்ணமாய் பிரதிபலிக்கப்படும் போது மாத்திரமே அவர்களை தம்முடையவர்களாக உரிமை பாராட்டிக் கொள்ள அவர் வருவார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருப்பது மட்டுமல்ல, அதை துரிதப்படுத்துவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சிலாக்கியமாக இருக்கிறது. அவரது நாமத்தை அறிக்கையிடுகின்ற அனைவரும் அவரது மகிமைக்கென்று கனிகள் கொடுப்பார்களானால் எவ்வளவு சீக்கிரமாக உலகம் முழுவதிலும் சுவிசேஷ விதை விதைக்கப்படும். வெகு சீக்கிரத்தில் கடைசி மாபெரும் அறுவடை முதிர்ச்சியடையும். கிறிஸ்துவும் தனது வெளியேறப்பெற்ற தானியத்தை ஊட்டி சேர்க்க வந்துவிடுவார். சுவிசேஷத்தை உலகத்திற்கு அளிப்பதன் மூலம் நமது கர்த்தருடைய வருகையை துரிதப்படுத்துவது நம்முடைய வல்லமைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய நாளை எதிர்பார்ப்பவர்களாக மட்டுமன்றி அதை துரிதப்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். அவருடன் சேர்ந்து ஒத்துழைப்பதன் மூலம் இந்த துன்பத்தின் காட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதை நம்முடைய வல்லமையினால் கூடும்படி அவர் செய்திருக்கிறார். தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை. முடிவில்லாதவராகிய தேவன் எல்லா தேசங்களுடனான தமது தவறேதுமற்ற துல்லியமான கணக்கை இன்னும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவரது இரக்கம் மனம் திரும்புதலுக்கான அழைப்புகளுடன் மென்மையாக இருக்கும் மட்டும் இந்த கணக்கு திறந்ததாகவே நிலைத்திருக்கும். ஆனால் தேவன் குறித்திருக்கின்ற ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை அந்த எண்கள் எட்டும் பொழுது அவரது கோபாக்கினியின் வேலை துவங்கிவிடும். தேவன் நாடுகளை குறித்தான ஒரு பதிவேட்டினை வைத்திருக்கிறார். பரலோகத்தின் புத்தகங்களிலே அவைகளுக்கு எதிரான கணக்குகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. வாரத்தின் முதல் நாளை மீறினால் தண்டனை அளிக்கப்படும் என்பது ஒரு சட்டமாக மாறும்போது அவைகளின் பாத்திரம் நிரம்பிவிடும். நாடுகளை குறித்தான ஒரு கணக்கீட்டை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையின் தீர்மானிக்கப்பட்ட எல்லையை அக்கிரமம் முழுமையாக எட்டுகிற காலம் நிறைவேறும் போது அவரது பொறுமை முடிவடையும். பரலோகத்தின் பதிவேடுகளில் குவித்து வைக்கப்பட்ட எண்ணிக்கைகள் மீறுதல்களின் தொகைகளை பூர்த்தி செய்யும் போது கோபாக்கினை வரும். பிரமாணத்தை மீறுபவனை தேவனுடைய இரக்கம் நீண்ட காலமாக பொறுத்து கொண்டிருக்கும் வேளையில் மனிதர்கள் மென்மேலும் பாவம் செய்து கொண்டே இராதபடிக்கு அதற்கு அப்பால் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை எட்டப்படும் பொழுது இரக்கத்தின் ஈவுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு பின்பு நியாய தீர்ப்பின் ஊழியம் துவங்கிவிடும். மனிதர்கள் தங்களது ஏமாற்றுத்தனத்திலும் கர்வத்திலும் மென்மேலும் கடந்து போக கர்த்தர் அவர்களை அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு நிலையை அடையக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது யெகோவாவின் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யெகோவாவின் நியாய தீர்ப்புகள் தாமதித்துக் கொண்டே இருப்பதில்லை, அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. மீறுதல் ஏறக்குறைய அதன் எல்லையை எட்டிவிட்டது. பூமியின் குடிகள் தங்களது அக்கிரமத்தின் பாத்திரத்தை நிரப்பும் வரைக்கும் இன்னும் ஒரு குறுகிய காலம் நீடித்திருக்கும். அதன் பின்பு இத்தனை நீண்ட காலமாக உறங்கிக் கொண்டிருந்த தேவனுடைய கோபம் விழித்தெழும். இந்த ஒளியின் தேசம் கலப்பில்லாத அவரது கோபாக்கினியின் பாத்திரத்தை குடிக்கும். அக்கிரமத்தின் பாத்திரம் ஏறக்குறைய நிரம்பிவிட்டது. தேவனுடைய தண்டனை அளிக்கும் நீதி குற்றமுள்ளவர்கள் மீது இறங்கி வர இருக்கிறது. உலகத்தில் உள்ள குடிமக்களின் துன்மார்க்கம் அவர்களது அக்கிரமத்தின் அளவை ஏறக்குறைய நிரப்பிவிட்டது. அழிவுண்டாக்குறவன் தன் சித்தப்படி பூமியின் மீது கிரியை செய்யத்தக்கதாக தேவன் அவனை அனுமதித்து விடுவார் என்ற நிலையை பூமி ஏறக்குறைய எட்டிவிட்டது. மீறுதல் ஏறக்குறைய அதன் எல்லையை எட்டிவிட்டது. குழப்பமான சூழ்நிலை உலகத்தை நிரப்பி இருக்கிறது. ஒரு மாபெரும் பயங்கரம் சீக்கிரமாக மனித இனத்தின் மீது வர இருக்கிறது. முடிவு வெகு சமீபமாயிருக்கிறது. உலகத்தின் மீது சீக்கிரத்தில் வர இருக்கிற மூழ்கடிக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான காரியத்துக்கு சத்தியத்தை அறிந்தவர்களாகிய நாம்
ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய மகா நாளை நமது மனங்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். நமக்கு முன்பாக மிக சமீபமாய் இருக்கிறதான நியாய தீர்ப்பின் மாபெரும் காட்சிகளை குறித்து சிந்தித்து பார்க்கும்படியாகவும் எண்ணி பார்க்கும்படியாகவும் கண்டிப்பாக நம்மை நாமே பயிற்சிவிக்க வேண்டும். அடிப்படையாக அனைத்துமே வெளியிறக்கமாக்கப்படும் போது, தேவனுடைய மகாநாளின் காட்சிகளை நமக்கு முன்பாக வைக்கும் போது அது நமது குணத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சகோதரி வைட் அவர்களே, கர்த்தர் இன்னும் 10 ஆண்டுகளில் வந்து விடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஒரு சகோதரர் என்னிடம் கேட்டார். 2, 4 அல்லது 10 ஆண்டுகளில் அவர் வருவார் எனில் அது உங்களுக்கு என்ன மாறுதலை ஏற்படுத்த போகிறது என்று நான் கேட்டேன். ஏன் ஏற்படுத்தாது? 10 ஆண்டுகளில் கர்த்தர் வந்து விடுவார் என்று அறிந்தேனேயானால் நான் இப்பொழுது செய்கிறதை காட்டிலும் சில காரியங்களை இன்னும் வித்தியாசமாக செய்வேன் என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் கேட்டேன். அவர், ஏன், நான் என்னுடைய சொத்துக்களை விற்று தேவனுடைய வார்த்தையை ஆராய துவங்குவேன். ஜனங்களை எச்சரிக்க முயற்சித்து அவருடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவேன். நான் தேவனை சந்திக்க ஆயத்த நிலையில் இருக்கும்படி தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுவேன் என்றார். அப்பொழுது நான், ஒருவேளை கர்த்தர் 20 ஆண்டுகளை வரப்போகிறதில்லை என்று நீங்கள் அறிந்தீர்களானால் நீங்கள் வித்தியாசமாக வாழ்ந்து காட்டுவீர்களா என்று கேட்டேன். அவர், நான் வாழ்ந்து காட்டுவேன் என நினைக்கிறேன் என்றார். கர்த்தர் 10 ஆண்டுகளில் வர இருக்கிறார் என்பதை தான் அறிந்திருந்தால் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதாக அவர் கூறும் வார்த்தை எத்தனை சுயநலம் உள்ளதாக இருக்கிறது. ஏன், ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சலிக்கவில்லையா? ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நடக்க இயலும் என்பது நாம் விழித்திருந்து காத்திருக்கவில்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. காலம் குறுகியது. தேவனுடைய நோக்கத்திலும் ஊழிய காரியத்திலும் தற்பொழுது அக்கறையற்று சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்களுக்கு இரவு பகலாக கர்த்தர் இளைப்பாறுதலை தராதிருப்பாராக. முடிவு சமீபமாயிருக்கிறது. காலம் குறுகியதாயிருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மீட்கப்பட்டோருடன் சேர்ந்து பொற்சுர மண்டலங்களுடன் மகிமையின் கிரீடங்களுடனும் நமக்கு முன்பாக உள்ள அளவிட முடியாத நித்தியத்துடனும் கண்ணாடி கடலருகே நிற்கும் பொழுது மாத்திரமே காத்திருந்த கிருபையின் கால அளவு எவ்வளவு குறுகியதா இருந்தது என்பதை நாம் உணர்வோம்.